ரம்ஜான். கோடைக்காலம் ஆதி அரேபியர்களுக்கு மிகவும் கடினமான காலம். அந்த மாதங்களில் ஆதி காலங்களில் கொடிய வறுமையே இயல்பானது. எனவே முகமது அவர்கள் பணம் படைத்தவர் சேமித்த உணவை கொண்டு ஏழைகளை புசிக்க வைக்க ஒரு திட்டத்தை ஏற்படுத்தினார். உத்தி என்னவென்றால், பகலில் அனைவரும் விரதம் இருப்பதும், இரவில் பணம் படைத்தவர்கள் ஏழைகளோடு உணவை பகிர்ந்து உண்ணுவதும். இந்த விரதமானது பணம் படைத்தவருக்கும் பசியின் கொடுமையை புரிய வைக்கும். விரதம் இருப்பது உடலை சுத்தம் செய்வதால் ஆசீவக வாழ்வியலிலும் இது மாதந்தோறும் வழமையாக கடைபிடிக்கப்படும் சடங்காகும். தமிழர்கள் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை என்றும் கிருத்திகை என்றும் தவறாமல் விரதம் இருக்கின்றனர். அமாவாசை என்பது நீத்தாரின் நினைவாகவும், கிருத்திகை என்பது கடவுள் முருகனின் நினைவாகவும் கடைபிடிக்கப்படுகிறது. ஆனால் முகமது அவர்கள் வறட்சி தாண்டவமாடிய கோடையில் ஏழைகளின் நலன் கருதியே இந்த விரதத்தை மேற்கொள்ளச் செய்தார். இஸ்லாமியர்களின் புரிதலின்படி ராமதான் என்றால் கொடும் வெயில் என்றே பொருள். 622ஆம் ஆண்டு தொடங்கிய முதல் ராமதானும் கோடை காலமாகிய மே மாதத்தில் தொடங்கியது என்பதும் எனது கருத்தையே நிறுவுகிறது. இஸ்லாமியரின் புரிதலின்படி ராமதான் என்றால் கொடும் வெயில் என்றாலும் உண்மையில் ராமதான் என்றால் இரவு தானம் என்றே பொருள். உலகின் அனைத்து மதச் சொற்களுக்கும் தமிழ்தான் உண்மை பொருளை உணர்த்தும். ராவு பிளஸ் தானம், ராவுதானம், ராமுதானம், ராமதானம், ராமதான், ரம்ஜான். ராவு என்றால் இரவு என்று பொருள். தானம் என்பதன் பொருள் நாம் அறிவோம். எனவே ராமதான் என்றால் இரவு தானம் என்றே பொருள். கொடிய வறட்சி தாண்டவமாடும் கோடையில் அனைவரையும் பகலில் விரதம் இருக்க வைத்து இரவு நேரத்தில் பணம் படைத்தோரை ஏழைகளோடு உணவை பகிர்ந்து உண்ண வைத்து வறுமையை போக்கினார் முகமது. எனவே இது சரியாகவே இரவு தானம் என்ற பொருளிலேயே ராமதான் என்று அழைக்கப்பட்டது. எனவே ராமதான் என்பது மருவிய தமிழ்ச் சொல்லே. இஸ்லாமிய வருடத்தில் விரதம் இருக்கும் 9வது மாதம் ராமதான் என்று இரவு தானம் என்ற பொருளிலேயே பெயரிடப்பட்டது. தமிழர்களும் வறட்சி நிலவும் கோடை காலத்தில் மாரியம்மன் திருவிழா எடுத்து அதன் அங்கமாக கூழ்வார்க்கும் நிகழ்வும் ஏழைகளின் நலன் கருதியே உண்டாக்கப்பட்டது. ரம்ஜான் பண்டிகை கோடை வறட்சியை மனதில் கொண்டே உருவாகி இருந்தாலும் இது ஒவ்வொரு வருடமும் கோடையில் வருவதில்லை. அதற்கு காரணம் உள்ளது. இஸ்லாமிய நாட்காட்டி நிலவை மட்டும் அடிப்படையாக கொண்ட எளிய நாட்காட்டி. ஒரு நிலவு ஆண்டுக்கு மொத்தம் 354 நாட்களே உள்ளதால் இந்த நாட்காட்டி பருவங்களோடு பிணைந்த நாட்காட்டி அல்ல. அதனால் ராமதான் மாதமானது 33 வருடங்களுக்கு ஒரு முறை அனைத்து பருவங்களிலும் நிகழ்கிறது. முகமது அவர்கள் ஒவ்வொரு மாதத்தையும் பிறைநிலா காட்சியை கொண்டே நிர்ணயித்ததால் இந்த சுழற்சி தவிர்க்க முடியாததாகி விட்டது. ஆனால் உண்மையில் ராமதான் என்பது கோடை வறட்சியை வெல்ல உருவான பண்டிகையே.